ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 8ஓட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, யூனிட் 8 and 9 வந்து படிக்கணுமா இல்லை படிக்கக்கூடாதா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து யூனிட் 8 and 9 வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க இல்லைங்களா, தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இது மாதிரி எல்லா யூனிட்டும் படிக்கும்போதுமே வந்து ஒரு 75லேருந்து 85% வரைக்கும் கவர் ஆகிடும் யூனிட் 8. ஓகேங்களா? மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும். யூனிட் 8 and 9க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரிலேட்டட், தமிழ்நாடு ரிலேட்டட், தமிழ்நாடு புவியியல், இந்த தமிழ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே தான் வந்து யூனிட் 8 and 9ல் வரும். தென் தமிழ் இலக்கிய வரலாறுகள், திருக்குறள், நூல்கள், இதுதான் வந்து யூனிட் 8 and 9ல் வரப்போகுது. அதனால் வந்து இதுக்கு தனியாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முடிக்க வேண்டிய டாபிக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம இந்த டாப்பிக்லாம் படிச்சிருக்கோமா படிக்கலையா அப்படின்ற செக் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்காத டாபிக் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு படிக்காத டாபிக் எல்லாமே படித்து முடிச்சிடணும். அதாவது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அதர் யூனிட்ஸ் படிக்கிறீங்க இல்லைங்களா, அதர் யூனிட்ஸ் படிக்கும்போதே ஓரளவுக்கு வந்து யூனிட் 10 and 9ல் இருக்கிற சிலபஸ் வந்து கவர் ஆகும். அப்படி நீங்கள் படிக்காத சிலபஸ் எதனா இருந்துச்சுன்னா, கவர் ஆகாத டாபிக் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாபிக் எடுத்து நீங்கள் தனியாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? யூனிட் 8 and 9 வந்து முக்கியம்தான், அதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் தான். ஓகேங்களா? இல்லை எனக்கு டைமே இல்லை படிக்க அப்படின்றவங்க மட்டும் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதர்வைஸ் வந்து நீங்கள் யூனிட் 8 and 9க்கு வந்து படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதுலேயும் வந்து மார்க் வந்து நிறைய இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் யூனிட் 8 and 9க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு அதர் யூனிட்ஸ் படிக்கவே டைம் இல்லை, இது எப்படி படிக்கிறதுன்னு. அப்படின்லாம் இல்லை, அதர் யூனிட்ஸ் படிக்கும்போதே இது கவர் ஆகும். கவர் ஆகாத டாபிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கிங்க. அதுக்கு நீங்கள் வேர் டு ஸ்டடி தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எதெல்லாம் நம்ம படிக்கலன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்குது. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கு தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு வரலாறு 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், அதில் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தொடர்பான கூடுதல் தகவல்களையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேங்களா? தமிழ், தமிழ்நாடு ரிலேட்டடு, அப்புறம் திருக்குறள், இது போல் இருக்கிறதா நமக்கு வரும். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற இலக்கிய தகவல் தொடர்பான தகவல்களை நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? 6th முதல் 12th வரை இது நீங்கள் எப்படி கவர் ஆகும்னா, நீங்கள் தமிழ் படிக்கிறீங்களா அப்பயே கவர் ஆகிடும். ஓகேங்களா? திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா மத சார்பற்ற தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலியன வரும். இது வந்து நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கில் இருக்கிற திருக்குறள் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸும் அதுக்கு பொருளும் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது கவர் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக அரசியலில் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறள், அதான் திருக்குறள் ரிலேட்டடாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இலக்கியம், திருக்குறள் எல்லாமே வந்து தமிழ் புக்கு படிக்கும் போதே கவர் ஆகிடும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு ஐஎன்எம்மில் வந்து சோசியல் புக்கில் இருக்கும் 10th, அதில் கவர் ஆகிடும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதுவும் வந்து 10th சோசியலில் கவர் ஆக போகுது. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அதுவும் வந்து 10th சோசியலில் கவர் ஆக போகுது. ஓகேங்களா? அப்படிலாம் வந்து நம்ம அதர் வந்து படிக்கும்போதே வந்து கவர் ஆகிடும். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இது வந்து மக்கள் புரட்சின்னு 8th சோசியலில் ஒன்று இருக்கும். அப்புறமா வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், இது ஐஎன்எம்மில் வந்து 5th லெசன் இது கவர் ஆகுது. இது இம்பார்ட்டண்ட்டான லெசன், அது நீங்கள் என்ன ஐஎன்எம்மில் படிப்பீங்க. இப்போ யூனிட் 8ல் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகுது இல்லை, அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், இது 11th ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, வேலு நாச்சியார் பற்றி படிச்சுக்குங்க. பெண்களின் பங்குனா விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்ட பெண்கள் ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்கள விடுதலை போராட்டத்தில் பெண்கள்னு 7th புக்கு தமிழில் ஒன்று இருக்குது. 6th தமிழில் வேலு நாச்சியார், 7th புக்கில் தமிழ் இருக்குது, அதுலேயும் ஒரு டாபிக் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், இது வந்து 11ஆம் வகுப்பு வரலாறு 11th ஹிஸ்ட்ரி நவீனத்தை நோக்கின்ற ஒரு ஹெட்டிங். ஓகேங்களா? யூனிட் 3rd லெசன், அதை பார்த்துக்குங்க. அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐஎன்எம் 5th லெசன், அது
தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இதுவும் ஐஎன்எம்மில் கவர் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிடும் யூனிட் 8 and 9ல். நான் சொல்ல டாப்பிக்கில் நீங்கள் எதனா கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் யூனிட் 8க்கு படிக்கணும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு யூனிட் 9க்கான வேர் டு ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. தென் வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.